இலங்கை மின்சார சபையில் குவியும் பணம், கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் மக்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பை நீக்க நடவடிக்கை. விபத்தில் படுகாயமடைந்த யானை ஒருவரும் காயமடைந்துள்ளார். ஒழுக்காற்று குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ள தயாஸ்ரீ. நாட்டில் மின்சாரம் துண்டிக்கும் சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மின்சார துண்டிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையின் தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டுக்குள் உரிய நேரத்தில் பணம் செலுத்தாமையால் 9,70,933 மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் ஜூன் வரை 6,28,286 மின்சாரம் துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 5,05,949 வீடுகள், 8,579 தொழிற்சாலைகள், 2,090 வழிபாட்டு தலங்கள், 39 ஹோட்டல்கள், 359 பொதுத்துறை நிறுவனங்கள், கடைகள் மற்றும் 1,11,276 மற்றவை அடங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நாளொன்றுக்கு 2,660 மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு சராசரியாக 3,443 மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்சார சபையின் தரவுகள் சரியாக இல்லாத காரணத்தினால் மின் கட்டண அதிகரிப்பால் அனாதரவாக இருந்த மக்களுக்கு இவரிடம் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சட்டத்தை மீறி இலங்கை மின்சார சபை பெரும் லாபம் ஈட்டியுள்ளது. எனினும் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்து கூட கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இறுதியில் அடகு வைத்த தங்க பொருட்களுக்கு வட்டி கட்ட வேண்டியுள்ளது. மின்சார பாவனையாளர்கள் தமது தோட்டத்தில் உள்ள பச்சை இலைகளை கூட விற்பனை செய்து இந்த கட்டணங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார். போலீசாரினால் வழங்கப்படும் பாதுகாப்பை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பை எதிர்வரும் வாரத்தில் விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பு வழங்கப்படும் என இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது உரையாற்றிய அவர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக 1,448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அமைச்சர் வெளியிட்டார். இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 60 போலீஸ் அதிகாரிகளும் 228 முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 4 ராணுவ அதிகாரிகளும் 60 போலீஸ் அதிகாரிகளும் மெய் பாதுகாவலர்களாக உள்ளனர். இன்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் பாதுகாப்பிற்காக 188 முப்படையினரும் 22 போலீசாரும் வழங்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 57 ராணுவத்தினரும் 60 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்கவுக்கு 60 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஹேமா பிரேமதாசவுக்கு 10 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம் மன்னார் வீதியில் கூலர் வாகனத்துடன் மோதுண்ட யானை ஒன்று படுகாயமடைந்த நிலையில் வீதி அருகில் விழுந்து கிடக்கின்றது. இன்று அதிகாலை இடம்பெற்ற இவ்விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா செட்டிக்குளம் மன்னார் வீதியில் உள்ள பெரியகட்டு பகுதியில் வீதியில் நின்ற யானை ஒன்றின் மீது மன்னாரிலிருந்து மதவாச்சி நோக்கி மீன்களை ஏற்றி அவ்வீதியில் வந்த கூலர் ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கூலர் வாகனம் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த யானை வீதியோரத்தில் உள்ள நீருள்ள குழியொன்றில் காயத்துடன் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு பொதுமக்களால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்காற்று குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அழைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்பட்டதாக தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே துமிந்த திசாநாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி தருமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அர்ஜுனா இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். எனினும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கோரிக்கையை நிராகரித்து அவர் பேச முற்பட்ட போது இடைமறித்தார்.
இங்கு உரையாற்றிய அர்ஜுனா, உறுப்புரிமை பிரிவு 19 படி யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயமாகும். இரு சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் சுகாதார அமைச்சருடன் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தேன். இன்று காலை எழுத்தின் மூலம் சமர்ப்பித்திருந்தேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் குறுக்கிட்ட அமைச்சர், இது ஒழுங்கு பிரச்சனை இல்லை, வேறு விடயமாக இதை பற்றி பேசலாம் என தெரிவித்தார். இதேவேளை இது ஒழுங்கு பிரச்சனையுடன் தொடர்புடையது அல்ல என சபாநாயகர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.